திருப்பத்தூர் அருகே தனது நிலத்தில் விளைந்த நெற்பயிரை அறுவடை செய்து நெல், வைக்கோல் என அனைத்தையும் முதியோர் இல்லத்திற்கு தானமாக வழங்கிய இளைஞர் முதியவர்களுக்காகவே அரை ஏக்கர் நிலம் ஒதுக்கி விவசாயம் செய்து வருகிறார். எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை என்றாலும் முதியோர்களுக்கு உதவி செய்வதை கைவிடவில்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் இளவட்டம் பார்வதி தம்பதியினர். இவர்களுடைய மகன்கள் ராமகிருஷ்ணன், லட்சுமணன் இரட்டையர்களாக இவர்கள் தொடர்ந்து இப்பகுதியில் பல சமூக சேவைகள் செய்து வருகின்றனர். தங்கள் கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கு சுற்றுச்சுவர், சிற்ப சிலைகள் அமைத்துக் கொடுத்தல், பள்ளி மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்குதல், படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை என பல்வேறு சேவைகள் செய்து உதவி வருகின்றனர். மேலும் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளுக்கு மேல் பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த லட்சுமணன் தனது அப்பா பார்த்த விவசாய தொழிலை ஆர்வமுடன் பார்த்து வருகின்றார். லட்சுமணன் குடும்பத்தினர் 7 ஏக்கரில் விவசாயம் செய்துள்ளனர். அந்த 7 ஏக்கரும் விளைச்சல் அடைந்ததை அடுத்து அறுவடை மேற்கொண்டனர். அப்போது 50 சென்ட் விளையும் இந்த நெல்மணிகள் அனைத்தையும் கண்டவராயன்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு வழங்க உள்ளதாக தனது யோசனையை அப்பா மற்றும் அண்ணனிடம் கூறியுள்ளார். அதற்கு அவர்கள் அனுமதி அளிக்க உடனே 50 சென்ட் உள்ள ஒரு வயலில் விளைந்த நெல் பயிர்கள் அனைத்தையும் முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளார். மேலும் முதியோர் இல்லத்தில் பசுமாடுகள் இருப்பதால் அதற்கு உணவாக வைக்கோலையும் வழங்கியுள்ளார். அதேபோன்று 2வது ஆண்டாக தனது வயலில் விளைந்த நெற்பயிர்கள் மற்றும் வைக்கோல் அனைத்தையும் அறுவடை செய்து முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளார். 2வது ஆண்டாக மறக்காமல் உதவி செய்த ராம், லட்சுமணன் சகோதரர்களை முதியோர் இல்ல நிர்வாகிகள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். பொதுவாக அரை ஏக்கர் வயலில் இருந்து 7 முதல் 10 மூட்டைகள் வரையும் நெல் கிடைக்குமாம். எவ்வளவு கிடைத்தாலும் அதிலிருந்து எதையும் எடுத்துக் கொள்ளாமல் அத்தனையும் வழங்குவதாக உறுதியேற்று அறுவடை செய்துள்ளனர். 50 சென்ட் உள்ள ஒரு வயலில் நெற்பயிரை விளைவிக்க சுமார் 20,000 வரை செலவு செய்து உடல் உழைப்பை செலுத்தி பெறப்பட்ட நெல் மற்றும் வைக்கோல் அனைத்தையும் தானமாக வழங்குவது தானத்திலும் சிறந்த தானம் என இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் இளைஞர்களும் பாராட்டி வருகின்றனர். போதிய மழை இல்லாமல் இந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருப்பதை அடுத்து முதியோர் இல்லத்திற்காக ஒதுக்கப்பட்ட வயலில் 8 மூட்டைகள் மட்டுமே கிடைத்துள்ளது. இருப்பினும் மற்ற வயலில் விளைந்த நெற்பயிர்களில் 2 மூட்டைகளை ஒதுக்கி 10 மூட்டைகளாக முதியோர் இல்லத்திற்கு வழங்கியுள்ளனர். நெல் மற்றும் வைக்கோல்களை பெற்றுக்கொண்ட முதியோர் இல்ல நிர்வாகிகள் லட்சுமணன் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். அதேபோன்று அங்கு வசிக்கும் முதியோர்கள் ஆசீர்வாதத்தையும் வழங்கினர். ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சொந்த வயலில் இந்த முதியோர்லத்திற்காகவே அந்த வயல் அவங்க விதைச்சு அவங்க விவசாயம் செய்து இன்றைய நாள் அறுவடை செய்து நெல்லும் வைக்கோலும் இந்த இடத்துக்கு முதியோர்களுடைய பயன்பாட்டிற்காகவும் இங்கே உள்ள பராமரிக்கப்பட்ட மாடுகளுடைய பயன்பாட்டிற்காகவும் வளர்க்கப்பட்ட கோழியுடைய பயன்பாட்டிற்காகவும் இங்கே வந்து அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கடந்த ஆண்டு இதே போல் அவங்க வைக்கலும் நெல்லும் கொண்டாந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இங்கே உள்ள வயதானவர்கள் இணைத்து தங்களுடைய தாய் தகப்பன் போல கருதி எங்களுக்காக சந்தோஷமாக மிகவும் உற்சாகமாக உதவி செய்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று எண்ணி இங்கே கொண்டு வந்த அன்பளிப்பாக வழங்கிய அருமையான ராம், லட்சுமணன் அவர்களுக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் அவர்களுடைய உழைப்பு அவருடைய காரியங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்குது. நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஒரு அன்பின் அடையாளமாக எங்கள் மேடம் அவங்க அன்பளிப்பாக அவங்க கொண்டாடி பேசுவாங்க. இங்கே இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்ம நெல் கொடுக்காம வந்துருக்குறோம். அதாவது இதே மாதிரி எல்லா நம்ம நாட்டில் உள்ள எல்லா முதியோர்களுக்கும் ஆதரவற்ற இல்லத்துக்கும் உதவி பெற முன் வரணும். இது மூலமாக நம்ம தாய் தந்தையை போல இவங்களையும் கவனிக்கணும். அதனால் எங்கள் விளைநிலத்தில் உள்ள அரை ஏக்கர் உள்ள நிலத்தில் உள்ள நெல் 10 மூட்டை நெல் விளைஞ்சதையும் அதே மாதிரி இங்கே உள்ள மாடுகளுக்கு வைக்கக்கோலையும் அதே மாதிரி கோழிலாம் வளர்க்குறாங்க. அதுக்கு குருணையாக தேவைப்படும்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. நாங்கள் அரைச்சி கொடுக்கலான்னு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். மேடம் சொன்னாங்க நீங்கள் நெல்லாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே கோழி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுபடியாக நான் வந்து நெல்லையும் 6 ஏக்கர் உள்ள விளையிற நெல்லையும் வைக்கலும் இங்கே தானமாக கொடுக்குறேன். ஒரு எல்லாருக்கும் எனக்கு உதவி செய்கிறது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எனக்கு ஒரு தாய் தந்த மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னமும் நான் மென்மேலும் உதவி செய்யணும். அது உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி.